ஓம் சாந்தி. எல்லாரையுமே இந்த வாழும் கலைகள் அப்படின்ற இந்த எபிசோடு 14ல உங்களை வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிட அமைதியிலிருந்து பரமாத்மாவை ஆவாகனம். எல்லாரையுமே இந்த ஆர்ட்ஸ் ஃபார் லைஃப் சீரீஸ்ல வரவேற்கிறோம். மாற்றத்தின் கலை பற்றி இன்னைக்கு நாம கேட்க போறோம். நம்ம கூட யோகேஷ் பிரதர் டர்க்கிலேருந்து இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு இதுவரை நாம ரொம்ப நாள் ஆச்சு பிரதரோட பேச்சு கேட்டு. ஸோ ஒரு அஃபிஷியல் வெல்கமா நம்ம அவர் பயோடேட்டா வந்து ரொம்ப பெருசு. அவர் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், அவர் வந்து ஒர்க் ஷாப் ஃபெசிலிட்டேட்டரும் கூட. 30 வருடங்களா அவர் இந்த சேவையை செய்துட்டு இருக்காரு. அப்புறமா யூகேல வளர்க்கப்பட்டிருக்காரு. அவர் நிறைய செமினார்ஸ், ஒர்க் ஷாப்ஸை நிறைய பகுதிகளில், உலகத்தின் பல பகுதிகளில், எல்லா கண்டங்கள்னு சொல்லலாம். எல்லா கண்டங்கள்லையும் அவர் தன்னுடைய நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்காரு. அப்போ அவரை பற்றி என்ன எனக்கு பிடிக்கும்னா, அவர் ரொம்ப தாழ்மையாக இருப்பார், ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்பார். ஒன்று ஒன்று ரெண்டு ஸ்லைடு தான் காமிப்பார், ஆனால் அதுவுமே ரொம்ப அழகான ஃபெசிலிட்டேஷனாக இருக்கும். அப்புறமா அவருடைய ட்ரைனிங் வந்து அகாடமி ஃபார் அ பெட்டர் வேர்ல்ட், கியான் சரோவர்லேருந்து அவர் ட்ரைனிங் எடுத்திருக்காரு. இப்போ அவர் டர்க்கியில் சேவைக்கு பொறுப்பாக இருக்காரு. இதோட சிஸ்டர் கிளாடியாவை நாங்கள் பிரதரை வெல்கம் பண்ணுறதுக்காக அழைக்கிறோம். ஓம் சாந்தி. இன்னைக்கு நீங்கள் இணைந்ததற்காக ரொம்ப நன்றி. நாங்கள் வந்து நார்த் ஹெமிஸ்பியரில் இருக்கோம். நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இங்கே நடந்துட்டுருக்கு, மாற்றம் நடந்துட்டுருக்கு. இது வந்து வசந்த காலமாக மாறிட்டுருக்கு, ஸ்ப்ரிங்காக மாறிட்டுருக்கு. எப்படி நாம நம்மளுடைய நேச்சரையும் நம்மளுடைய இதையும் மாற்றிக்கணும் அப்படின்னு. அப்புறமா இது எல்லாமே இங்கேருந்து ஸ்ப்ரிங் டைம், அதனால் உங்களுக்கு மலர்கள் நாங்கள் பரிசாலிக்கிறோம். ஓம் சாந்தி. நன்றிகள். ரொம்ப நன்றிகள் சிஸ்டர் கிளாடியா. இன்டர்பிரிட்டேஷன் ஐகான் கிளிக் பண்ணால் அதிலிருந்து உங்களுக்கு பல லாங்குவேஜஸில் மொழி மாற்றம் கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா சேட் பாக்ஸில் போடலாம், இல்லைனா டாக்டர் மனோஜ்க்கு நீங்கள் அனுப்பலாம். சிஸ்டர் கிளாடியா சொன்ன மாதிரி ஸ்ப்ரிங் நன்றிகள். நன்றிகள் கிளாடியா சிஸ்டர், நன்றிகள் மனோஜ் பிரதர். இது வந்து அங்கேயும் இது ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு. நேற்று வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹாப்பினஸ்ஸாக இருக்கு. அப்போ இந்த நிறைய பெரிய நிகழ்ச்சிகள்லாம் ஒன்று கூடி வருது. அப்போ ரொம்ப ஒரு மீனிங்ஃபுல்லான டேயாக அது இருந்தது. எனக்கு இந்த டாபிக் கொடுத்தப்ப மாற்றம்
அது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு ஸ்லோகன் நம்ம நிறைய வருஷங்களா கேட்டுக்கிட்டு இருக்கோம். எப்போ நாம மாறுறோமோ, உலகமும் மாறும். அப்போ சுய மாற்றம் தான் உலக மாற்றத்துக்கு அடிப்படையா இருக்கு. அப்போ நம்மளுடைய படிப்பினுடைய பேஸே ஆதாரமே என்னன்னா சுய மாற்றம். அதுதான் வந்து ரொம்ப சேலஞ்சிங் விஷயமாவும் இருக்கு. அதுதான் வந்து ஆனா ரொம்ப பலனளிக்க கூடியதாக இருக்கும். நம்ம இந்த வார்த்தைகள் பார்க்கும்போது மாற்றம், சேஞ்ச்னா கொஞ்சம் கொஞ்சமா கூட நடக்கலாம். சேஞ்ச் வந்து உங்களுடைய நடத்தையில கொஞ்சம் மாற்றம் கொண்டு வரலாம். ஆனா டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்ற வார்த்தை வந்து ஒரு பெரிய மாற்றம், மிகப்பெரிய மாற்றம். அந்த ஐடென்டிட்டியே மாறி போயிடுது. அது ரொம்ப ஆழமான அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்க. ஒரு கேட்டர்பில்லர் சேஞ்ச்னா அது வந்து இன்னும் நிறைய இலைகளை சாப்பிட்றதா இருக்கலாம், பெரிய இலைகளை சாப்பிட்றதா இருக்கலாம். ஆனா டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா அந்த புழு கூட்டு புழுக்குள்ள நடக்கிறது, அந்த குக்கூன்குள்ள நடக்கிறது. அப்போ அந்த புழு வந்து ஒரு பட்டர்ஃப்ளையா மாறிடுது. அதுக்கு நிறைய புது புது எபிலிட்டி வருது. பறக்க ஆரம்பிச்சிடுது. மாற்றம். ரூம்குள்ளன்னா ஃபர்னிச்சர் இங்க அங்க எடுத்து வைக்கிறதா கூட இருக்கலாம். டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா புது ஃபர்னிச்சர் வாங்கிட்டு வருது. பழச வெளில தூக்கி போட்டு புதுசா வாங்குறது. ஒருத்தர் வந்து இன்னொன்றா மாற முடியும். அப்ப அதுல மறுபடியும் ரிவர்ஸ்ல போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கும்போது ஒரே ஒரு வழிதான் அது. அதுல திரும்பலாம் வர முடியாது. ஏற்கனவே இருந்தா போல திரும்பலாம் வர முடியாது. அப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா சுய மாற்றம். நாம நமக்குள்ள இன்னும் ஆழமா பார்க்க வேண்டியிருக்கு. நான் இந்த மாற்றத்துக்கு ரெடியா இருக்கேனா அப்படின்னு செக் பண்ணணும். என்னுடைய புரிதல், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் என்னுடைய மாற்றத்துக்கு பெரிய ஆதாரமா இருக்கும். இதோட முக்கியமான விஷயம் என்னுடைய கடந்த காலத்தை நான் விட்டுணும். என்னுடைய கடந்த கால சிந்தனைகள், என்னுடைய கடந்த கால சிஸ்டம். அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்னா, நிறைய பேர் புதுசா மாறணும்னு நினைக்கிறாங்க. பழசையும் கூட எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா மாற்றம் நடக்கிறதுக்கு ரொம்ப நேரமாகுது. உடனடியா ஆகிறது கிடையாது. நான் எதையாவது விட்டு கொடுக்கணும்னு நினைக்கும் போது அப்பதான் வந்து எதிர்காலத்துல ஏதாவது ஒரு நல்லது நடக்க முடியும். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு சில சின்ன ஸ்லைட்ஸ் வச்சிருக்கேன். நான் முதல்ல சொல்ல வர ஸ்லைட்ல நம்ம உள் உலகம், அதுல இருந்து உலகத்தை நம்மளை சுத்தி உலகத்துல என்ன நடக்குது. ஒரு சில ஏரியால இருக்கக்கூடியவங்க வந்து மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இப்போ டீனேஜ்ல நான் இருக்கும் பொழுது நான் எங்க நம்ம கவனம் கொடுக்கணும் அப்படின்றத நான் கவனிச்சேன். இந்த அப்போ என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்லைடை நான் இங்க காமிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க இங்க பாத்தீங்கன்னா
இந்த மரத்துக்கு பேரு ட்ரீ ஆஃப் கெலாமிட்டிஸ் அப்படின்றாங்க. ரொம்ப அசிங்கமா இருக்கக்கூடிய மரம். இன்னைக்கு நாம மனித இனத்துல பார்க்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் இதுல இருக்கு. இங்க என்ன பார்க்குறோம்? ரொம்ப அழுக்கான மரம். நிறைய கிளைகள்லாம் வளைஞ்சு வளைஞ்சு இருக்கு. நாம இன்னைக்கு உலகத்துல பார்க்கக்கூடிய விஷயங்களான ஆம், சமுதாயத்துல நிகழக்கூடிய தவறான விஷயங்கள், டெரரிசம், அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையில்லா நிலையம், ஃபேமின், என்விரான்மெண்டல் பொல்யூஷன். நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். மக்கள் இந்த கிளைகளை வெட்டுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படின்னா இந்த பிரச்சனைகளை தீர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதுல மீட்டிங், கான்ஃபரன்ஸ் எல்லாமே பண்றாங்க. இது வந்து கரெக்ட். இதை வந்து அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல நீங்க அந்த கிளையை கட் பண்ணீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்குலாம் மறுபடியும் ஆரம்பிக்கும், வளர ஆரம்பிக்கும். இதுதான் வந்து ஒவ்வொரு தடவையும் நாம பார்த்துட்டே இருக்கக்கூடிய விஷயம். அப்போ இது வந்து முழுமையான புதுசா, இது வந்து ஒரு டெம்பரரி சேஞ்சா மட்டும் இருந்தது. அது ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷனா இல்ல. இந்த சிம்டம்ஸ் மட்டும் அங்க கவனிக்கப்பட்டிருந்தது. காரணம் கவனிக்கப்படாம இருந்தது. ஆனா ஆன்மீகம் நமக்கு என்ன சொல்லி தருதுன்னா, அப்போ எது கண்ணுக்கு தெரியுதோ அதற்கு கீழே போங்க. ஏன் வந்து இந்த ட்ரீ ஆஃப் கெலாமிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்க வந்து நாம கவனம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ப சுய மாற்றம் ஏன் அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட காரணம், மூல காரணம் இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆமா, கண் பார்வைக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயம். எப்ப நம்மளுடைய நடத்தை இந்த எனர்ஜியால வழி நடத்தப்படுதோ, அப்போ நாம இந்த ட்ரீ ஆஃப் கலாமிட்டிஸ் கண்க்கு மேல, அந்த பூமிக்கு மேல பார்க்கக்கூடிய விஷயம் வந்து வளர ஆரம்பிக்குது. கோபம், அட்டாச்மெண்ட், பேராசை, ஈகோ, இதெல்லாம் தான் வந்து இந்த ட்ரீ ஆஃப் கலாமிட்டிஸை வளர வைக்குது. இதுதான் வந்து மூல காரணம். விதை, இதற்கு விதையாக இருக்கக்கூடியது வந்து ஈகோ. அதன் காரணமா தான் நான் சரி அப்படின்னு தோணுது. இது ஒரு வீட்ல இருக்கக்கூடிய 2 பேருக்கு நடுவுல இருக்கலாம். எந்த விதத்துல பார்த்தாலும் காரணம் இதுவா தான் இருக்கும். அப்ப சுய மாற்றம் ஏன் முக்கியம் அப்படின்னா, அப்போ இது நான் என்ன உயர்த்திக்கிறதுக்கான விஷயம் மட்டும் இல்ல. நான் உலகத்தை நல்லதாக மாத்துறதுக்காக முயற்சி பண்றேன். ஒரு சில நேரம் டிஸ்ஓரியன்டா இருக்கலாம். அப்போ நான் நான் ஏன் என்னுடைய சுய மாற்றத்தின் மீது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, நான் வந்து இந்த மனித இனத்துக்கு நான் முயற்சி பண்றேன். ஏன்னா நான் உள்ளுக்குள்ள என்ன நடக்குதோ அந்த விஷயத்துக்கு வந்து வெளி உலகத்திலயும் ஒரு தொடர்பு இருக்கு. இப்போ இத பல்வேறு ஸ்டேஜஸ்ல பார்க்கலாம். ஏன் வந்து ஒரு மனிதன் மாறாம இருப்பாங்க? ஆனா தியரிட்டிக்கலா பார்த்தீங்கன்னா, இதுல எனக்கு நல்லது இருக்கும்.
ஏன்னா நான் என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப அதற்கு காரணம் அ அடுத்து இருக்கக்கூடிய ஜோன் வந்து கம்ஃபர்ட் ஜோன். ஆங்ஸைட்டி இருக்கும், பயம் இருக்கும், டென்ஷன் இருக்கும், நர்வஸ்னஸ் இருக்கும். இதுதான் வந்து ஃபியர் ஜோன். ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல கம்ஃபர்ட் ஜோன்னு. அது கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கும்போது நம்ம பாதுகாப்பா இருக்கிறதா உணர்வோம். அப்ப அந்த நேரையில மாற்றம் எதுவும் செய்யணும்னு தோணாது. அப்போ அதிலிருந்து கொஞ்சம் வெளில போனீங்கன்னா, பயம் வர ஆரம்பிக்கும். நமக்கு வெவ்வேறு விதங்கள்ல நாம இத அனுபவிச்சிருப்போம். அப்ப அதற்காக நாம எக்ஸ்கியூஸ் கண்டுபிடிப்போம். அங்க கம்ஃபர்ட் ஜோன்லயே இருப்பதற்காக. மத்தவங்களுடைய ஒப்பீனியன் உடைய தாக்கத்துல நாம வருவோம். அப்போ நீங்க உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனுக்கு போங்க, போங்கன்னு எல்லாமே உந்துதா மாரி இருக்கும். அப்போ சுய நம்பிக்கை இல்லாம இருக்கிறதும் அதுக்கு ஒரு காரணமா இருக்கும். அப்போ நெறைய மெஜாரிட்டி மக்கள் வந்து பயம் அப்படின்ற ஃபியர் ஜோன்ல வந்தோனே மறுபடியும் மாறி அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிடுவாங்க. அதனால மாற்றம் ஏற்படாது. ஏன்னா என்கிட்ட தைரியம் இல்ல. அந்த டிஸ்கம்ஃபர்ட்ட ஃபேஸ் பண்றதுக்கான தைரியம் இல்ல. எனக்கு இருந்ததுன்னா, அந்த ஃபியர் ஜோன கடந்து போறதுக்கு, அப்போ நானு லேர்னிங் ஜோனுக்கு போவேன். இது வந்து முக்கியமானது என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அந்த ஃபியர் ஜோன் வந்து அ அப்படியே இருக்காது. இது நான் அந்த லேர்னிங் ஜோன்க்குள்ள போற வரைக்கும் தான். லேர்னிங் ஜோன் போனோனே என்ன நடக்குதுன்னா, நீங்க புது புது கலைகள கத்துப்பீங்க, டேலண்ட்ட கத்துப்பீங்க. அப்போ இதன் மூலியமா என்ன ஏற்கனவே சந்திக்க முடியாத ச ந எதிர்கொள்ள முடியாத ப்ராப்ளம்ஸ, சேலஞ்சஸ இப்ப ஃபேஸ் பண்ண முடியும். உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனு எக்ஸ்பேண்ட் ஆகுது. எதெல்லாம் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்ததோ முன்னாடி, இப்ப வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறமா நீங்க போக போக இவால்வ் ஆக ஆக லேர்னிங் ஜோன்க்கு அப்புறமா போம்போது, இது வந்து த்ரைவிங் ஜோன்னு சொல்லலாம். இங்க வந்து குரோத் ஜோன்னு சொல்லியிருக்காங்க. வளர்ச்சியினுடைய நிலை. அப்பதான் உங்க ரெக்கைகள் வந்து முழுசா ஓப்பன் ஆயிருக்கு. நீங்க வந்து உங்களுடைய கனவுகள்லாம் நினைவுக்கு கொண்டு வரீங்க. நீங்க உங்களுடைய பர்ப்பஸ் வாழ்க்கையினுடைய பர்ப்பஸ கண்டுபிடிச்சிடுறீங்க. அதுதான் இந்த பயணம் தான் யாரு மாறணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்களுடைய பயணம் இப்படியாக தான் இருக்கும். ஒரு சில நேரத்துல நமக்கு ஃபுல் பிக்சர் இல்லாதம்போது, இப்ப இருக்கக்கூடிய நிலை தான் வந்து முக்கியமா நிலையான நிலை அப்படின்னு நினைப்போம். இப்போ நெறைய ஸ்டேஜஸ் பாஸ் பண்ணி ஆகணும் வளர்ச்சிக்கு. பயம், நம்பிக்கை இல்லாத்தனம் இதெல்லாம் வந்து நிலையா இருக்கவே இருக்காது. இதெல்லாம் வந்து கண்டிப்பா போயிடும். அப்போ உங்களுடைய தொடர்புல இது வந்து ஒரு பக்கத்தினுடைய அ கம்ஃபர்ட் ஜோன். அப்ப இன்னொரு பக்கம் அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல ரொம்ப நேரம் நீங்க இருந்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? அ அதுல இருக்கறதுக்கு ஏதாவது ஒரு பிரைஸ் பே பண்ணணுமா? அதாவது தப்பா நடக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அப்படின்னு பார்த்தா, அதோட டார்க் சைடு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கக்கூடிய டார்க் சைடு. ரொம்ப நேரம் இருந்துட்டோம்னா என்ன ஆகும்? இந்த பக்கம் அதுல இருந்து வந்து ஃபியர் ஜோன், லேர்னிங் ஜோன்லாம் இருக்கு.
அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல ரொம்ப நேரம் இருந்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? அதுக்கு ஒரு பிரைஸ் இருக்கு. அப்போ அதற்கு அடுத்தது கம்ப்ளேசன்சி, சோம்பேறித்தனத்துல போயிடுவோம். அப்போ இங்க நம்ம பார்க்குறோம், நம்ம இந்த விஷயங்கள்லாம் வந்து கிராண்டடா எடுத்துப்போம். நாளைக்கும் வரும், நாளைக்கும் பார்த்துக்கலாம், அடுத்த நாளும் வரும். ஆனா உண்மை என்னன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு வந்து கதவை தட்டும். ஆனா அங்கேயே இருக்காது. வெயிட் பண்ணாது. நான் வந்து எனக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து ரொம்ப குறைப்பா மதிப்பிடுறேன். அப்போ இன்னைக்கு நம்ம கையில இருக்கிறது என்னன்னு அதுக்கு மதிப்பு கொடுக்கலன்னா, நாளைக்கு அது கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இது வந்து எந்த ஏரியாவிலையும் பார்க்கலாம் என் வாழ்க்கையில. அப்போ கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து கம்ப்ளேசன்சி ஜோன்ல வந்துரும். இது நடக்குதேன்னு கூட புரியாம இருக்கலாம். அப்புறமா அடுத்த இதுக்கு பார்க்கலாம். கம்ப்ளேசன்லேருந்து கேர்லெஸ் கேர்லெஸ் லேசினஸ் ஜோன்ல போயிடுறோம். நாங்க கவனம் கொடுக்க மாட்டேன். ஒரு சில பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கார்ல போகும்போது ஏதோ சத்தம் கேட்குது. ஏதோ ஆனாலும் போயிட்டே இருக்கீங்க, போயிட்டே இருக்கீங்க. ஒரு நாள் பிரேக் டவுன் ஆகலாம். பெரிய அமௌண்ட் அந்த ரிப்பேர்ல கொடுக்கணுமா இருக்கும். அப்போ அத உடம்புலயும் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. அதை வந்து புறக்கணிச்சுட்டே இருக்கீங்க. அப்போ ஒரு பெரிய ஆபரேஷன் செய்யறாப்புல ஆகலாம். கவனக்குறைவா இருக்கிறது வந்து அப்புறமா பார்த்துக்கலாம். எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. நான் ஏன் கவலைப்படணும்? இந்த மாதிரி அங்க வந்து அங்கிருந்து ஸ்லிப் ஆகி அந்த டார்க் சைட்ல கடைசி நிலை ஸ்டாக்னேஷன் ஜோன், ஒரு தேக்க நிலைக்கு போயிடும். அது அந்த நபர் வந்து இன்ஆக்டிவா, ஒரு ஆக்டிவாவே இல்லாம, ஒரு வாழ்க்கையில ஒரு ரசனையே இல்லாம ஆயிடுறாங்க. அது யூஸ் பண்ணாம இருக்கிறதுனால, டேலண்ட் எல்லாமே இருந்தும் யூஸ் பண்ணாத இருக்கிறதுனால அந்த தேக்க நிலை வர ஆரம்பிக்குது. அது ஒரு கோமா போல ஆயிடும். அப்போ அந்த டெக்னிக்கலா சொல்லணும்னா அந்த ஆள் உயிரோட இருக்காங்க, ஆனா வாழாம இருக்காங்க. உடல் வந்து உடல் மற்றும் உள்ளுறுப்புகள் எல்லாமே வந்து லைஃப் சப்போர்ட் மிஷின் கூட இருக்கலாம். ஆனா அந்த நபர் வந்து வாழாம இருப்பாரு. அதுதான் வந்து நாம கொடுக்கக்கூடிய பிரைஸ். அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல ரொம்ப நாளா இருந்தோம்னா, அந்த தேக்க நிலை அடைஞ்சிட்டோம்னா, டெட் ஜோன்னு கூட அது சொல்லலாம். அதனால ரொம்ப முக்கியமானது தன்னைத்தானே ஆக்டிவா வச்சுக்கணும். அப்போ நம்ம ஆன்மீக வாழ்க்கையில சொல்லணும்னா கவனம் கொடுக்கணும். யாரோட நீங்க பேசுறீங்களோ, என்ன மாதிரி நபர்களோட பழகுறீங்களோ, உங்களுடைய கம்பெனி, உங்களுடைய என்விரான்மெண்ட் சூழ்நிலை, அது வந்து உங்களை என்கரேஜும் பண்ணும் மாற்றத்துக்கு. தைரியத்தோட, தன்னம்பிக்கையோட. வேற என்ன வேணும்? இந்த மாற்றத்தின் பயணத்திற்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தேவை.
ஒரு சில விஷயங்கள் தேவை. அது வந்து அதிகமா இருக்கணும். மற்ற விஷயங்களோட. ஒரு ஈக்குவேஷன் மாரி நாம இத பார்க்கலாம். எனக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிலாம் பிடிக்கும். அதனால அதுல இருக்கக்கூடிய அனாலஜிஸ நாம இங்க யூஸ் பண்ணலாம். சின்னா சின்னா டிரான்ஸ்ஃபார்மேஷன் எடுத்துக்கலாம். மாற்றம். அது என்ன சொல்லுதுன்னா, நமக்கு 3 விஷயங்கள் தேவை. ஏ, பி, டி அது வந்து எக்ஸ விட அதிகமா இருக்கணும். எக்ஸ விட பெருசா இருந்ததுன்னா, அந்த மாற்றம் நடக்கும். அப்போ அந்த 3 விஷயம் என்ன? முதல் என்ன வேணும்னா, தற்போது இருக்கக்கூடிய நிலையினோட திருப்தி. அப்போ இப்ப இருக்கக்கூடிய நிலை வந்து பிடிக்காம அ ஸ் அப்போ அந்த அதிருப்தி இருந்தா தான் எனக்கு மாற்றம் செய்யணும்னே தோணும். ஒரு பகுதி வந்து சொல்லுது, அ இது மாற்றம் பண்ணியாகணும். இன்னொரு பகுதி வந்து சொல்லுது, இல்ல இது பரவால்ல. அப்போ என்னுடைய சக்தி வந்து 2ஆ பிரிஞ்சிடுது. ஒரு பக்கம் பண்ணணும்னு சொல்லுது, ஒரு பக்கம் வேணான்னு சொல்லுது. அப்போ தேவையான அளவுக்கு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிருப்தி இருக்கணும். அப்பதான் என்னுடைய ஹேபிட், பிஹேவியர்லாம் மாத்த முடியும். பின்னா தெளிவா என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கோ அது தெரியணும். அப்போ அந்த மாற்றத்துக்கு எதிர்கால நிலைக்கு மாற்றத்துக்கு விருப்பமும் இருக்கணும். நமக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம இருக்கும். பல நேரங்கள்ல அதுதான் பெரிய தடையா இருக்கும். முதல் அடிய எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு. இது வந்து நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பேராலிசிஸ்ன்னு சொல்லலாம். எங்க ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு. யாராவது எனக்கு உதவி பண்ணா நல்லா இருக்குமே, இத ஆரம்பிக்கிறதுக்கு. அப்ப தெளிவு எந்த எப்படி ஆரம்பிக்கணுன்றதுல தெளிவு இல்லாம இருக்கலான்றது வந்து, அப்போ அப்போ எதிர்காலத்த பற்றி ஒரு விருப்பமான ஒரு நிலை. இப்ப இருக்கிற நிலையின் மீது எவ்வளோ திருப்தி, அதிருப்தி இருக்கு. அப்ப டீன்னா மாற்றம் செய்யும்போது ஒரு டிஸ்ரப்ஷன் இருக்கும் இல்லையா? அத ஏத்துக்கிறது. எந்த ஒரு மாற்றத்திற்கும் ஏதோ ஒரு டிஸ்ரப்ஷன் இருக்கும், இடையூறு இருக்கும், மாற்றம் இருக்கும். உங்களுக்குள்ள ஆழத்துல இது எப்படி ஏத்துக்கக்கூடிய நிலை இருக்கு? நான் இந்த மாற்றத்துக்கு ரெடியா, இந்த இல்ல அந்த என்னுடைய படகு வந்து ரொம்ப ஆடக்கூடாது அப்படின்னு நினைப்பேனா? என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய ரிலேஷன்ஸ்ல என்னுடைய வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கையில பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன்னு சொல்லலாம். இந்த 3 விஷயங்கள் இருந்ததுன்னா, ஏ, பி, டி எக்ஸோட பெருசா இருந்ததுன்னா, அப்ப அந்த மாற்றம் நடக்கும். எக்ஸ்னா, அப்ப அந்த காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன தான் எக்ஸ்ன்னு சொல்றோம்.
எதெல்லாம் நீங்க விட்டு கொடுக்கணும் இதற்காக? எதை நீங்க விடணும்? கடந்த காலமா அதை நினைச்சு மறக்கணும். எக்ஸ் வந்து ஏபிடியோட பெருசா இருந்ததுன்னா அப்ப மாறணும்ன்ற ஹோப் வந்து ஹோப்பாவே இருந்துரும். அப்ப ஆசையாகவே அது இருந்துரும், பிராக்டிக்கலா அது மாறாது. அப்ப இது வந்து ஒரு கண்ணாடி போல. இங்க- அப்ப எனக்கு மாற்றம் வேணுமா இல்லையா, என்ன இங்க மிஸ்ஸிங்கா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய பகுதி எனக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்த விட்டு கொடுக்க நான் ரெடியா இல்ல. அது கூட ஒரு காரணமா இருக்கும். அதனால அது பெரிய கடின உழைப்பா மாறிடும். இதுக்கு வந்து பெரிய ரொம்ப நிறைய நேரம் எடுக்கும் மாறுறதுக்கு. இப்ப இன்னும் வேற என்னென்ன வேணும்ன்றத பார்க்கலாம் இந்த மாற்றத்துக்கு. இங்க ஒரு நபர் இருக்காரு, நிறைய ஐடியாஸ் இருக்கு அவருக்கு ஏதோ ஒரு மாற்றத்தை பத்தி. ஒவ்வொரு ஆரவும் ஒரு ஐடியா, இது பண்ணணும், இது என்னுடைய வாழ்க்கையில மாத்தணும், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், என்னுடைய சோஷியல் சர்க்கிளா இருக்கலாம். நிறைய நிறைய நல்ல ஐடியா இருக்கு. 6 மாசம் கழிச்சு இதே நபர் இன்னும் நிறைய நிறைய ஐடியா இருக்கும் அவர்கிட்ட. ஆனா எதுவுமே பெருசா மாறி இருக்காது. ஏன்னா ஏன்னா அது கவுண்டர் ப்ரொடக்டிவா இருக்கு, எல்லாமே ஒவ்வொரு டைரக்ஷன்ல இருக்கு. அங்க என்ன மிஸ்ஸிங்னா அந்த ஃபோக்கஸ் வந்து மிஸ்ஸிங்கா இருக்கு. இங்க அதே நபர் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த செஷன்ஸ் அட்டன் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இங்க பாத்தீங்கன்னா இந்த நபர் வந்து சக்சஸை நோக்கி வேகமா முன்னேறாரு. சுய மாற்றமாகவும் இருக்கலாம், பர்சனல் மாற்றமா இருக்கலாம். ஒவ்வொரு ஏரோவும் மேக்னடைஸ் ஆயிடுச்சு. ஒவ்வொரு ஏரோவும் ஒரே டைரக்ஷன்ல இப்போ மூவ் ஆயிட்டு இருக்கு. அதற்கு காரணம் அங்க ஒரு பெரிய ஏரோ இருக்கு. அந்த நபர் நடுவுல போகுது பாத்தீங்களா, அதுதான் காரணம். அந்த ஒரு பெரிய ஏரோ என்ன சொல்லுது அப்படின்னா, அப்போ ஒரு தெளிவான எய்ம் இருந்ததுன்னா போறோம். உங்களுடைய சென்ஸ் ஆஃப் பர்பஸ் வந்து கிளியரா இருந்ததுன்னா போறோம். ஏன் நாம ஒண்ணு செய்யறோம், ஏன் ஒண்ணு செய்யக்கூடாது, ஏன் நான் செய்யணும், அந்த தெளிவு இருந்ததுன்னா, அந்த கிளாரிட்டி ஆஃப் எய்ம் இருந்ததுன்னா, அது வந்து நம்மளுடைய மனசை ஃபோக்கஸ்டா வச்சிருக்கும். எப்போ மனசு வந்து ஃபோக்கஸ்டா இருக்கோ, இப்போ டிட்டர்மினேஷன்ற எனர்ஜி வந்து மனம் உற்பத்தி பண்ணும். எங்க டிட்டர்மினேஷன் இருக்கோ அங்க சக்சஸ் இருக்கு, வெற்றி இருக்கு. உறுதிப்பாடு தான் வந்து வெற்றிக்கு ரொம்ப முக்கியம். ஃபோக்கஸ் இருக்கணும், உறுதிப்பாடு இருக்கணும், மோட்டிவேஷன் இருக்கணும். அதுதான் வந்து சக்சஸ் கொடுக்கும். இது வந்து நான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா பார்த்துருக்கேன். எப்பெல்லாம் வந்து நான் திசை மாறியா போல அனுபவம் பண்றேனோ,
என்னுடைய எய்ம் என்ன, என்னுடைய பர்பஸ் என்ன, நான் என்ன அடைய நினைக்கிறேன், அது என்னுடைய மனசுல தெளிவா இருந்ததுன்னா, அது வந்து என்னுடைய எனர்ஜியை வந்து ஃபோக்கஸ் பண்ண வைக்கும். அப்போ ஒரு முக்கியமான கொஸ்டின் எல்லாருக்குமே, என்னுடைய பர்பஸ் என்ன, நான் செய்யறத வந்து ஏன் செய்யறேன். அப்போ இது உங்களுடைய என்ஜின் ரூம்க்கு போறா போல இது உங்களுடைய ஆன்மாவுடைய என்ஜின் ரூம். அப்போ ரொம்ப சக்திசாலியான ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்கிறது என்னன்னா நம்மளுடைய மனசு. மனசு வந்து எண்ணங்களை உருவாக்குது, அதுதான் வந்து சக்தியா மாறுது. நம்ம யூஸ்லெஸ்ஸா வேஸ்டா நெகட்டிவா கிரியேட் திங்க் பண்ணும்போது என்னன்னா அது நம்மளுடைய மாற்றத்துக்கே தடையா இருக்கு, வெற்றிக்கே தடையா இருக்கு. அப்போ நீங்க உங்களை ஒரு டிஃபிகல்ட்டான இம்பாசிபிளான சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களால மாற முடியாம இருக்கலாம் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால. உங்களுடைய ஒர்க் பிளேஸ்லயே எங்க நீங்க ஆரம்பிக்கணும். நிறைய விஷயங்கள் உங்களோட கண்ட்ரோல்லே இல்ல. அப்போ உங்களுடைய விஷன் தான் உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. என்ன சொல்லுதுன்னா இது, நீங்க உங்களுடைய எப்படி பார்க்குறீங்க அப்படின்ற பார்வையை மாத்துனீங்கன்னா நீங்க பார்க்குற எதை நீங்க பார்க்குறீங்களோ அது மாறும். நீங்க எந்த விஷயங்கள பார்க்குறீங்களோ அத மாத்துனீங்கன்னா, நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்களும் மாறும். இதுதான் மனதினுடைய சக்தி. மனசு ஒரு விஷயத்த எப்படி பார்க்குதோ, அந்த பொருள் மீதே தாக்கம் ஏற்படுத்துது. அதுதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய சக்தி. எந்த ஒரு சூழ்நிலையிலயும் சூழ்நிலையும் கஷ்டமா இருக்கும்போது, டிஃபிகல்ட்டா இருக்கும்போது, நான் வந்து என்ன கேட்பேன், என்னுடைய பார்வைய என்னால மாத்த முடியுமா? எப்படி நானு வளரலாம் அப்படின்னு இதுலேருந்து எப்படி வளரணும்? இந்த சூழ்நிலை எனக்கு என்ன சொல்லி தருது? இதிலிருந்து நான் கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? இதுல மறைந்திருக்கக்கூடிய பரிசு என்ன? எது வந்து எனக்கு வாழ்க்கை குடுக்க நினைக்குது? அப்போ நான் என்னுடைய பார்வைய மாத்துனேன்னா போறோம், சூழ்நிலைக்கு ஏத்தாப்போல. என்னுடைய மனதினுடைய சக்திய இந்த சூழ்நிலைய மாத்தறதுக்கு உதவும். இது வந்து ரொம்ப அதிசயமானது. இது வந்து நம்மளுடைய மனசுலயே இருக்கக்கூடிய சக்தி. இப்ப எங்க நம்ம கவனம் குடுக்கணும்? ஒரு சூழல கெடுக்கவும் கெடுக்கலாம், மாத்தவும் மாத்தலாம். நான் ஒவ்வொரு தடவையும் இன்னொரு ஹால் ஆஃப் டிஃபிகல்ட்டில ஒரு ஒரு கல்லு இன்னும் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன் அப்படின்னும்போது, அந்த பார்வை சூழ்நிலை மீதான பார்வைய மாத்தும்போது தான் மாற்றத்திற்கான முதல் அடிக்கல் போடுறதா இருக்கும். நெறைய நபர்களோட பழகுறது ஈஸியா இருக்கலாம். 1, 2 பேர் வந்து கஷ்டமா இருக்கலாம். அவங்க வந்து நம்மளுடைய ப்ரொஃபஷனல்ஸ் வந்து அவங்களுக்கு இரிட்டேஷன் பத்தி நல்லா தெரியும். அப்ப என்னுடைய மா இன்னும் விஷன மாத்தணும். அவங்கள கஷ்டமான நபர்களா பார்க்காம, என்னுடைய டீச்சரா பார்க்கலாம். ஒருத்தர் வந்து உங்களுக்கு டாலரன்ஸ் சொல்லிக் குடுக்க, பொறுமை சொல்லிக் குடுக்குறவங்களா இருக்கலாம். ஒருத்தர் வந்து உங்களுக்கு பேஷன்ஸ் சொல்லிக் குடுக்கலாம். உங்கள பொறுமையா இருக்கக்கூடிய சொல்லி தருக்கலாம்.
உங்களுடைய டிஃபிகல்ட்டி பொறுத்து அந்த சிச்சுவேஷனுக்கு எந்த மாதிரியான எனர்ஜி குடுத்து உங்களால மாத்த முடியும்னு பாருங்க. உங்களுடைய ஆட்டிட்யூட மாத்திக்கோங்க. இதுதான் வந்து ஆன்மீகம் அப்படின்றது. உங்ககிட்ட எல்லா பவரும் இருக்கு. அத நீங்க தான் யூஸ் பண்ணணும். நம்ம கடைசி ஸ்லைடுக்கு வந்தாச்சு. வெளிப்புறம் மற்றும் உள்புறம் உலகத்தினுடைய சம்பந்தம். ஏன் வந்து இதெல்லாம் முக்கியம் அப்படின்னு பார்க்கலாம் இங்க. இது வந்து உங்களுடைய பர்சனல் உலகம். இந்த சக்கரம். நீங்க எங்கெல்லாம் போறீங்க? உங்களுடைய சூழ்நிலை என்னவெல்லாம் இருக்கு? எப்படி உங்க உலகம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நடத்தை காரணமா இருக்கு. செயல் நடத்தை காரணமா. ஒரு சில வருடங்கள் முன்னாடி கூட ஏதோ ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அந்த கம்பெனில இருக்கக்கூடிய நபர்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பகுதியா இருந்திருக்கலாம். இது ஒரு நாடு, ஒரு கண்ட்ரில இருக்கிறவங்களா இருக்கலாம். அங்க நீங்க ஒருத்தர கல்யாணம் பண்ணியிருக்கலாங்க. அந்த ஃபேமிலில இருக்கக்கூடியவர்கள் வந்து உங்களுடைய உலகத்தில் ஒரு பகுதியா ஆயிடலாம். அப்ப என்னுடைய செயல்கள், நடத்தை வந்து இன்றைய உலகம் என்னுடைய உலகத்தினுடைய ஒரு பாகம் ஆயிடுச்சு. அப்போ ஏன் நான் அப்படி செயல்ல வரணும், நடத்தையில வரணும்னா, என்னோட உள்ளூர உள்ளார்ந்த நிலை, என்னுடைய எமோஷனல் லேண்ட்ஸ்கேப் நபர்கள் எப்படி ஃபீல் பண்றாங்களோ, அந்த மாரி அவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அ எ மக்கள் எல்லாருமே எமோஷனல் பீயிங்ஸ் இல்லையா? உலகத்துல ஹிஸ்டரியில பார்த்தோம்னா, நெறைய அதிசயங்கள் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, அத பத்தி அவங்களுக்கான ஸ்ட்ராங்கான ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் இருந்திருக்கு. அப்ப அது வந்து அவங்களுடைய டிசிஷன் மேல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ நீங்க ஏன் ஒரு வகையில ஃபீல் பண்றீங்க அப்டின்னா, எப்படி நீங்க விஷயங்கள பார்க்குறீங்க அப்டின்றதுல ஒரு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ வந்து பாதி ஃபுல்லா பார்க்குறீங்களா? இல்ல பாதி எம்ப்டியா பார்க்குறீங்களா? ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய விஷன் வந்து நாம எப்படி அந்த விஷயங்கள பார்க்குறோம் அப்டின்றதுல ஒரு பெரிய தாக்கத்த ஏற்படுத்துது. எங்கேருந்து விஷன் வருது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்மளுடைய ஆட்டிட்யூடோட தொடர்பு இருக்கு. அணுகுமுறையோட. நம்மளுடைய ஆட்டிட்யூட் வந்து நம்மளுடைய தாட் பேட்டர்ன்னு சொல்லலாம். நம்மளுடைய பர்சனல் வேல்யூ சிஸ்டம்னு சொல்லலாம். எது வந்து நீங்க வேல்யூபிளா, இம்பார்ட்டன்ட்டா நெனைக்கிறோம். எது வந்து நம்மளுடைய ஆட்டிட்யூட் ஷிஃப்ட் ஆகும்போது, நம்மளுடைய இன்னர் வே விஷனும் ஷிஃப்ட் ஆகுது. அப்புறமா நம்ம வந்து நடுவுல வர ஆரம்பிக்கிறோம் நம்மளுடைய யூனிவர்ஸ்ல. இங்க தான் வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை இருக்கு. ஹியூமன் லாங்குவேஜ்ல அவேர்னஸ். இங்கேருந்து தான் இந்த விழிப்புணர்வுலேருந்து தான் முக்கியமான இந்த எல்லாமே ஆரம்பிக்குது. இது வந்து நம்மளுடைய அணுகுமுறை மீது தாக்கம் ஏற்படுத்தும். நம்மளுடைய பார்வையின் மீது தாக்கம் ஏற்படுத்தும். நம்மளுடைய உள்ளார்ந்த நிலையின் மீது தாக்கம் ஏற்படுத்துது. அதன் மூலியமா நம்மளுடைய செயல்கள், நடத்தையில பாதிப்பு ஏற்படுத்துது. இதுதான் வந்து என்னுடைய உலகமா மாறுது.
அப்ப நாம ஆன்மீகத்துல என்ன கத்துக்கிறோம்னா, நம்மளுடைய விழிப்புணர்வின் மீது கவனம் செலுத்துறோம். அப்போ விழிப்புணர்வுலயும் நிறைய விஷயங்கள் இருக்கு. முதல் விஷயம் என்னன்னா, என்னை பற்றி எனக்கு என்ன விழிப்புணர்வு இருக்கு? என்னுடைய பர்சனல் ஐடென்டிட்டி சம்பந்தமா எனக்கு என்ன விழிப்புணர்வு இருக்கு? எல்லாரும் நிறைய பேர் ஏற்கனவே இந்த ஸ்பிரிச்சுவல் ஐடென்டிட்டி எல்லா நேரமும் வந்து வச்சிருக்கிறதுக்காக முயற்சி பண்றோம். ரெண்டாவது, என்ன இன்ஃபர்மேஷன் என்னுடைய விழிப்புணர்வுல இருக்கு? என்னுடைய சென்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அந்த பரமாத்மாவோட எப்படி இருக்கு? அது வந்து அலைவா இருக்கா? மூணாவது, வாழ்க்கை மற்றும் மற்றவர்களை எது சரி, எது தவறு, எது நல்லது, கெட்டது எல்லாத்தையும் எப்படி நான் பார்க்குறேன். இதெல்லாம் வந்து என்னுடைய அவுட்டர் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் நான் எடுத்துட்டு போறேன். அப்போ ஆன்மீக வாழ்க்கை வந்து இந்த மூணு விஷயங்களை ஹைலைட் பண்ணுது. நான் யாரு, என்னுடைய பரமாத்மாவோட என்னுடைய தொடர்பு எப்படி இருக்கு, சூழ்நிலை சர்க்கம்ஸ்டான்ஸ்ல எப்படி இருக்கு. இப்போ என்னுடைய விழிப்புணர்வுல அந்த ஆன்மீகத்தை கொண்டு வந்துட்டேன்னா நான் இன்னும் நல்லா ஆழத்துல போக முடியும். இந்த பயணத்துல ரீலாப்ஸும் நடக்கலாம். ஒரு சில நேரத்துல பின்னாடி போறப்போல கூட இமோஷனல் ஸ்ட்ரெஸ் வரலாம். அதுக்கப்புறமா மென்டல் லெவல்ல வருது, அதை பத்தி யோசிப்போம். பிசிக்கல் லெவல்லையும் வந்துடும். பழைய பிஹேவியர் கூட நீங்க திரும்பி போயிட வாய்ப்பு இருக்கு. இதுல நாம விட்டு கொடுக்க கூடாது. அதுல இருந்து நம்ம பாடம் கத்துக்கலாம். நாம வந்து ஒரு புது இடத்துக்கு போகும்போது டிராவல் பண்றதுக்கு மேப் வந்து நம்மளுக்கு சொல்லும் 100 மீட்டர்ஸ் கழிச்சு லெஃப்ட் எடுங்க அப்படின்னு. அந்த டேர்னிங் மிஸ் பண்ணீங்கன்னா நான் மறுபடியும் ரீகால்குலேட் பண்ணுது. அப்புறமா டேர்ன் லெஃப்ட், டேர்ன் ரைட். நீங்க ஏதோ தப்பு பண்ணிட்டீங்கன்னு புரிஞ்சுக்குது, மறுபடியும் ரீகால்குலேட் பண்ணுது. அது வந்து சொல்லும், நான் உன்னை லெஃப்ட் திரும்ப சொன்னேன், நான் உங்களுக்கு மறுபடியும் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னுலாம் சொல்ல மாட்டேங்குது. அது ரொம்ப அன்பா மறுபடியும் ரீகால்குலேட் பண்ணுது. அதே போலதான் நாம கொஞ்சம் வழியை விட்டு விலகுறா போல இருந்ததுன்னா நாம வந்து நமக்கே கைடு கொடுக்கணும். என்கரேஜ்மெண்ட், பாசிட்டிவிட்டி கொடுத்து முன்னேறிட்டே போங்க. எங்க இருந்தாலும் மாட்டிக்காதீங்க. நீங்களே உங்களுக்கு ரொம்ப நல்ல கோச்சா இருங்க, கைடா இருங்க. இ- இந்த வந்து டெஸ்டினேஷனை அடையறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியோட போங்க. இந்த பிரயாணத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் பிரதர் யோகேஷ். நிறைய விதமான டிஃப்ரெண்ட் விதமான சார்ட்ஸ்லாம் பார்த்தோம். ஏன் ஏஐடின்னு சொல்லாமா? இது வந்து ஆன்மீகம் பத்தி பேசும்போது ஒரு சாட் பாக்ஸ்ல ஒரு கொஷின் வந்தது. யாரோ ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காங்க ராஜயோகா மெடிடேஷன்ல. அவங்க சொல்றாங்க, நான் காலைல ஏந்துக்க நினைக்கிறேன், அமிர்த் வேலை ஏந்துக்க முயற்சி பண்றேன். டிசிப்ளின், ஆன்மீக வாழ்க்கை
ஆனா எனக்குள்ள பெரிய மாற்றம்லாம் நான் பார்க்கல. இது வந்து 1 வருஷத்துக்கு மேல போகுது. என்கிட்ட நான் பெரிய மாற்றம் இல்ல. என் மீதே நான் நம்பிக்கை இழக்கணுமா? மெடிடேஷன் என்னுடைய நடவடிக்கை எல்லாமே இருக்கு. நான் இன்னும் கிரிட்டிசைஸ் தான் பண்றேன். எல்லாமே முதல் ஸ்லைட்ல காட்டுனது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. எனக்கு இந்த நபருடைய எல்லா விஷயங்களும் புரியுது. ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு பேக்கேஜ் டீல். நிறைய விஷயங்கள் இருக்கு. மார்னிங் மெடிடேஷன் இருக்கு. மார்னிங் ஸ்டடி இருக்கு. அதை அக்யூரேட்டா படிக்கணும். இந்த முழு நாள்லயும் வந்து அந்த மார்னிங் ஸ்டடியை பத்தி யோசிக்கணும், சிந்திக்கணும். நான் என்னுடைய டிராஃபிக் கண்ட்ரோல் மெடிடேஷன் பண்ணணும் முழு நாள்லயும். ஈவினிங்ல 1/2 மணி நேரம் மெடிடேஷன் பண்ணணும். நான் நாளை முடிக்கிறதுக்கு நான் ஏதோ ஒரு ஆன்மீக சேவையில ஈடுபட்டிருக்கணும். இது வந்து என்னுடைய எய்மா ஆக்கிக்கணும். ஆன்மீக சேவை ஒரு நபருக்காவது செய்யணும் ஒரு நாள்ல. இப்போ இந்த ஹோல் பேக்கேஜ் பண்ணும்போது முன்னேற்றம் இல்லாம இருக்கவே முடியாது. இதெல்லாமே செய்றேனான்னு பார்க்கணும். அப்போ கண்டிப்பா முன்னேற்றம் நடக்கும். ஒரு சில சன்ஸ்காரம் வந்து மாறும். ஒரு சிலதுக்கு வந்து நேரம் பிடிக்கும். ஒரு சிலதுக்கு நிறைய நேரம் ஆகலாம். ஏதாவது ஒரு அ நோயிலிருந்து விடுபடுறது எப்படி டைம் எடுக்குமோ, அதே போல நானு என் கூட அப்செட் ஆகக்கூடாது. இதெல்லாம் நான் செய்யறேனான்னு அக்யூரேட்டா செய்யறேனான்னு செக் பண்ணணும். நல்லது. நேரம் கம்மியா இருக்கு. இன்னொரு கொஷின் எடுத்துக்கிறேன். ஆன்மீக பயிற்சியில நம்ம பிரம்மகுமாரி சொல்றாங்கன்னா, ஃபவுண்டிங் ஃபாதர் வந்து பிரம்மா பாபா இருக்காங்க. அவங்க மம்மான்னு சொல்றோம். ஜெகதம்பா சரஸ்வதி. அவங்கள மம்மான்னு சொல்லுவோம். அப்போ காலைல மார்னிங் கிளாஸ். அப்போ ம், மாற்றத்துக்கு முன்னாடி விழிப்புணர்வு. இப்போ ரியலைசேஷன் என்ன மாதிரியான பர்பஸ் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் இருக்கு. இப்போ ரியலைசேஷன் உணர்தலினுடைய இதுல ரோல் என்ன? இதை 2 வகையா பார்க்கலாம். உணர்தல் என்னுடைய அணுகுமுறை, என்னுடைய நடத்தை சரியில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நான் மாத்தி ஆகணும். உணர்தல்னா எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த இப்ப நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் உணர்றேன். எனக்கு ஏன் இன்னொருத்தரோட உறவு சரியா இல்ல? அவங்க வந்து என்னுடைய ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூட்னால அவங்களுக்கு கெட்டு போகுது. நான் வந்து நிறைய என் மேல ப்ரெஷர் போட்டுட்டு அது என்னை ஹெவி ஆக்கிடுது. அப்போ இது சரியான விஷயம் இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். உணர்தல் வந்து நான் ஒருத்தரை நிறைய ஜட்ஜ் பண்றேன். அது வந்து அவங்கள என்னை விட்டு திரும்ப போக வைக்குது. அப்போ நான் எதை செய்யக்கூடாது அப்படின்றது யோசிக்க வைக்கிறது. அதன் மூலியமா நான் என்ன மாத்திக்க ஆரம்பிக்கிறேன். இந்த உணர்தல் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரும். இன்னொரு விஷயம், இப்போ ஒரு ஆன்மீக பாடத்தை நம்மளுடைய பிராக்டிக்கல்ல கொண்டு வருது. நான் ஒரு அமைதியான ஆத்மா அப்படிங்கிறது இருக்கு. இது வந்து ஒரு எண்ணமா கூட இருக்கலாம். அதை ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண உடனே அப்போ
உணர்தல் என்ன குடுக்குதுன்னா, ஆழமான எக்ஸ்பீரியன்ஸ். நானு ஆத்மா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். அக்செப்ட்டா, பிலீவா இல்ல. அத நானு ரியலைஸ் பண்ணிட்டேன். உணர்ந்துட்டேன். அந்த உணர்தல் வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய எனர்ஜி வந்து வர ஆரம்பிக்குது. அதனால மாற்றம் ரொம்ப ஈஸியாயிடுது. நம்ம ஒரு நான் கேட்குற நாலேட்ஜ வந்து பிராக்டிஸ்ல கொண்டு வரது தான் வந்து மாற்றம் கொண்டு வரும். ரொம்ப நன்றிகள். இப்போ சிஸ்டர் அனு வந்து நன்றியுரை கூறுவாங்க. இப்போ சிஸ்டர் கிளாடியா வந்து ம், இப்போ இது எனக்கு பெரிய மகிழ்ச்சிய குடுக்குது. நீங்க பேசி கேட்கறதுக்கு. இப்போ ம், அப்போ அந்த படங்கள்லாம் ரொம்ப அழகா போட்டிருக்கீங்க. அதன் மூலியமா எப்படி நாம தெளிவா இத நடைமுறை கொண்டு வரணும்னு பார்க்க முடியுது. அப்புறமா நீங்க சொன்னா போல நீ இது பண்ண முடியாது, அது பண்ண முடியாது அப்படின்னு நாம இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து நெறைய கத்துக்கிட்டோம்னு நெனைக்கிறேன். எப்படி நானு மாற முடியும். இது வந்து ரொம்ப நன்றிகள். இது நீங்க எங்களுக்கு கைட் பண்ணதுக்கு. தேங்க் யூ சிஸ்டர் கிளாடியா. தேங்க் யூ பிரதர் யோகேஷ். ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலா, பியூட்டிஃபுல்லா நீங்க கார் ஜிபிஎஸ் பத்தி நீங்க சொன்ன ரொம்ப நல்லா இருந்தது. ஏதாவது ஒரு தப்பு நடந்ததுன்னா நம்ம மேல ரொம்ப கடினமா நாமளே இருக்கக்கூடாது. இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். இத வந்து நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். இந்த வீடியோவும் இருக்கு. நம்ம பிராக்டிகலா நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வரலாம். வரக்கூடிய ப்ரோக்ராம் வந்து அனௌன்ஸ் பண்ணலாம். அப்போ நம்ம அடுத்த எபிசோடுக்கு போவோம். இன்னர் ரிஃப்ளெக்ஷன், மாற்றத்துக்கு செய்யக்கூடிய கலை. சிஸ்டர் டெப்ரா பண்ணுவாங்க. 28 மார்ச் சேம் டைம். இன்னைக்கு நாம என்ன கேட்டோமோ அது ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸோட பார்க்கலாம். இது வந்து அதே லிங்க் தான் இன்னைக்கு போல. உங்க கேலண்டர்ல மார்க் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்க. அப்புறமா ஒரு ஒர்க் ஷாப் இருக்கு 4வது ஏப்ரல். இப்போ யூரோப் டைம் வந்து மாறுது. இங்க கூட இன்னும் ஆழமா போய் இது எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கலாம். அப்புறமா வேல்யூஸ் ஃபார் லைஃப் சீரிஸ் புக்கு வால்யூம் 1 வந்து இப்போ இப்போ நீங்க ஆர்டர் பண்ணோன்னா நீங்க இமெயில் பண்ணுங்க. வேல்யூஸ் ஃபார் லைஃப் சீரிஸ் @gmail.com. நம்மளோட எல்லா வீடியோவும் டூல்ஸும் எல்லாமே வந்து பிளேலிஸ்ட்டும் இதில் இருக்கு.
vancouver.brahmakumaris.in. நன்றிகள். Yeah. நன்றிகள் brother யோகேஷ். Okay. ஒரு சில நிமிடங்கள் அமைதியா இருங்க. உங்களுடைய எண்ணங்கள் வெளி உலகத்திலிருந்து நீக்கிடுங்க. உங்களுக்குள்ள வாங்க. முதல் உண்மை, உங்களுடைய ஆழமான ஐடென்டிட்டி, ஆன்மீகமான ஐடென்டிட்டி. நான் ஒரு ஆன்மீக சக்தி. இந்த உடலுக்குள்ள இருக்கேன். நான் இந்த உடலினுடைய உயிர். நான் ஆன்மீக சக்தி. நான் இந்த உடலை வழி நடத்துகிறேன். நான் ஆன்மீக சக்தி. இந்த நெத்திக்கு நடுவுல உட்கார்ந்துருக்கேன். நெத்திக்கு நடுவுல உட்கார்ந்துருக்கேன். இங்கிருந்து வெளி உலகத்தை அனுபவம் பண்றேன். நான் இந்த கண்கள் மூலியமா பார்க்கிறேன். இந்த காதுகள் மூலியமா கேட்கிறேன். நான் ஒரு ஆன்மீக சக்தி. லைட். ரொம்ப தூய்மையான, அமைதியான, ரொம்ப நிலையா ஸ்திரமா இருக்கேன். ரொம்ப சக்தி. I am free.
Just be with these feelings for a moment. Thank you so much once again, Brother Yogesh, for the marvelous experience of meditation as well. Thank you. Thank you. See you again. Thank you, brother. Thank you, everyone. See you soon.